ஆமா சார். முத்து ஒண்ணு கவனிச்சியா, இந்த ஆபீஸ்ல நான் ஒருத்தன் தான் கன் டயத்துக்கு வரேன், வேற எவனா வரா பாத்தியா? ஏன் வர மாட்டீங்க? உங்களுக்கு வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்கல, விடுஞ்சது இங்க வந்து உட்காந்துறீங்க. என் பலகீனம் உனக்கு கூட தெரிஞ்சிருக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் பலேட்டு? ரேஷன் கடையில கியூல நின்னேன், பொண்டாட்டி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா, அவளை கியூல நிறுத்திட்டு நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், அதனால லேட்டு. ஒண்ணு பண்ண, ஒய்ஃப் ஆபீஸ் அனுப்பிச்சிட்டு நீ அங்க போய் நில்லு, கைட்டு போடுமே. ஏன் லேட்டு? ராமாயணம் படிக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பென் சார். பென் அவுட் கொண்டு வரலையா? சார் எஸ். இன்னைக்கு 4 மணிக்கு பெர்மிஷன் வேணும் சார். எதுக்கு? என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். எத்தனாவது தடவையா? போங்க சார், இந்த இடம் அநேகமா ஃபிக்ஸ் ஆயிடும். பெர்மிஷன் கிராண்டட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா எவன் பொண்ணு பாப்பான்? வாங்க சார், வாங்க வாங்க. வட்டேன். இந்த பேனா கையெழுத்த போடு. ஏன் சார், என் கையத்தை நீங்களே போடக்கூடாதா? இதுக்கெல்லாம் கூட எதிர்பார்க்கறீங்க சார் நீங்க? பரந்தாமா, நேத்தியே சொல்லாம ஆப்சென்ட் ஆயிட்டு. சொன்னா ஒரு த்ரில் இருக்காதே, அதனால தான். அட என்ன சார் நீங்க, மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதா? நேத்திய லூனாவை காணும். போன வாரம் மீனாவை காணும், நேத்துக்கு லூனா காணுங்கிற. மீனா என் மச்சினச்சு, அத்த விட்ட தள்ளின்னு போட்டான். லூனா என் வண்டி, இத்த விட்ட ஓட்டின்னு போட்டான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டுக்குமே நான் போலீஸ் கிட்ட தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க போலீஸ்காரங்க மீனாவை கண்டுபிடிச்சாங்களே ஒழிய என் லூனாவை கண்டுபிடிக்கல சார். சரின்னு பஸ் பிடிச்சு வந்தா, பஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அதுல ஒரு தகராறு. என்ன? ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ஆளு துபாக்கே விட்டான். டிரைவர் வண்டி நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருக்கிறார் சார். கண்டக்டர் விசில் அடிக்கலையா? இல்லையே. ஏன்? கீழே விழுந்தவனே கண்டக்டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வரீங்களா சார்? முதலாளி போன் பண்ணாரு, பேங்க் போகணும், மேனேஜர் இன்னும் வரலையான்ட்டு. நான் சொல்லிட்டேன், அப்புறம் வழக்கம் போல குழந்தைய ஸ்கூல்ல விட்டு லேட்டா தான் வருவாருன்னு. அவர் ஸ்கூல் டைமிங் மாத்த கூடாதான்றாரு. அது எப்படி, பேங்க் டைமிங் வேணா மாத்திக்கலாம் சொல்லிட்டேன். சார், ஆடிட்டர் போன் பண்ணாரு, நீங்க இன்னும் வரலையான்னு. நான் சொன்னேன் குழந்தை ஸ்கூல்லோட போயிருக்காரு, வந்துருவாருன்னு. வர சொல்லவா? வர சொல்லு. கணவித்வான் வாச்சது போதும். ஏயா, நான் ஒரு நாள் லேட்டா வந்தா குதி குதியும் குதிக்கிறிய, இந்த ஆள் தினம் வராரு, என்ன பண்றேன்? என்னால தினம் குதிக்க முடியாதியா? யோ, அந்த ஆளு குழந்தை ஸ்கூல்ல விட்டு வரா, காரணம் இருக்குது. உனக்கு? நானும் தான் தினம் ஸ்கூல் பக்கம் போயிட்டு வரேன். எதுக்கு? அது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. அங்க தினம் ஒரு 9:45 மணிக்கு ஒரு டிராயிங் டீச்சர் ஒருத்தி வர, ஒரு அம்சமாவே இருக்கிறா. அவளை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு. எந்த ஸ்கூலு? ரமணி ஹை ஸ்கூல். ரமணி ஹை ஸ்கூல் தானே? டிராயிங் டீச்சர் தானே? அவதான் என் சம்சாரம். சௌகரியமா போச்சு. நான் அண்ணிய ஒரு கலை கொண்டோட தான் பாக்குறேன், வேற ஒண்ணும் தப்பா இல்லை. எஸ் சார். ராஜசேகர் சார், உங்களுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற செக்ரட்டரி இன்னைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லவா? வர சொல்லுங்க. மேடம், நீங்க போகலாம். சார், இவங்க மிஸ்டர் அருணா கோபால். இவர்தான் மிஸ்டர் ராஜசேகர், எங்க மேனேஜர், உங்க பாஸ். நீங்க இன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணலாம். அதான் உங்க சீட். சார், லெட்டர்ஸ் பாக்குறீங்களா? மிஸ்ஸஸ் கோபால், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு நோட்ஸ் எடுங்க. சாரி, அருணான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை டைப் பண்ணிடுங்க மிஸ்ஸஸ் கோபால்.
பாப்பா, எப்படிமா இருக்கு உடம்புக்கு? மருந்து சாப்பிட்டியா? என் உடம்புக்கு என்னப்பா, நீ உடம்ப வருத்திட்டு கஷ்டப்பட்டு காப்பாத்துற. நான் தான் சட்டுப்புட்டுன்னு போகாம உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். ஏமா என்னென்னமோ பேசிக்கிட்டு? இந்தண்ணா காஃபி. நீ ஷார்ட் ஆன் கிளாஸ்க்கு போறியா? ஒரேனே. அவளும் வாயோயாம புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. சீக்கிரம் ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும், அண்ணனுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு. இவ இருக்கிறது எனக்கு பாரமா இல்லம்மா, இவள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறதா என் கவலை. அம்மா நீ வரல? இப்ப எப்படி வருவாங்க? என்னமோ புதுசா கேக்குறியே. லேடிஸ் கிளப்ல இருப்பாங்க. என்னமோ எங்களுக்காக இல்லைன்னாலும் உனக்காகவாவது உன் பொண்டாட்டி கொஞ்சம் அனுசரிச்சு போகலாம். நீ அழுத்து கழிச்சு ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பும் போது குடும்ப பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்கலாம் இல்லையா? காலையில அண்ணா ஆபீஸுக்கு போன கையோட அன்னிக்கு கார் வந்து கூட்டிட்டு போகுது. ராத்திரி அண்ணன் வந்த பிறகுதான் அண்ணி வராங்க. எல்லாம் அண்ணன் கொடுக்குற இடம் தான். நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா உன்னோட கொஞ்ச நாள் வந்து இருப்போம் இல்லையா? ஏமா என்ன ஒதுக்கி வச்சுட்டு நீங்களா ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? உனக்கு பொண்டாட்டி சரியா அமையலையப்பா, அத பார்க்க எங்களுக்கு பொறுக்கல. வெளியில தலை காட்ட முடியல. கொழாயில தினசரி டாபிக் உன் அருமை சம்சாரத்தை பத்தி தான். அருணா, இப்பதான் வர்றியா? இல்ல, இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஒட்டி கேட்டுட்டு வரீங்களா? ஒட்டு கேக்குற பழக்கம் எனக்கு இல்ல. கட்ட பொண்டாட்டிய பத்தி தங்கச்சி கிட்ட தலைப்பு செய்து கேக்குறீங்களா? ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சபதம் போட்டு உங்களை கட்டிக்கிட்டேன். இப்ப அதுவே என் நிம்மதிக்கு எமனா போச்சு. வந்ததும் வராதுமா ஏமா இப்படி கத்துற? அவனும் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கான். போய் ஆக வேண்டியதை கவனி. அண்ணன் கிட்ட நாம பேசினதா அன்னைக்கு பிடிக்கல. ஆமா, உங்க அண்ணனே முந்தானையில முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். எப்ப பாரு ஒரே ரகலதான். உங்க தம்பி ஜாட பேசுறாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏன் அருணா எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுற? சரி சரி, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். உள்ள போய் கை கால் அலம்பிட்டு புது புடவை எடுத்து வச்சிருக்கு, உடுத்திக்கிட்டு உன் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. மரியாதை மனசுல இருக்கு, அதை வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. ஏன் இப்படி கதவை மூடுறா? நம்ம அடிக்க முடியல, அதான். புதுசுல பட்ட கரையும் சிறுசுல வந்த குணமும் போகாதும்பாங்க. நீ சின்ன வயசுல நினைச்சது சாதிப்ப. கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம ஏழையோட வாழ்ந்து காட்டுறேன்னு சபதம் போட்ட. ஏழைய கல்யாணம் செய்துகிட்ட. இப்ப என்ன ஆச்சு? கை நீட்டு வர்க்கத்துக்கு கழுத்தை நீட்டிட்டு இப்ப வந்து கண் கலங்குறியம்மா. உன் பிறப்பென்ன வளப்பென்ன, தங்க கரண்டியில சாப்பிட வேண்டிய நீ தகர தட்டுல சாப்பிடுறியம்மா. இப்ப தெரிஞ்சுக்கிடி, நம்மள பாரு அரிஸ்டோகிராட் ஃபேமிலிக்கு வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா தாண்டி நிம்மதி. என்ன கேட்டா கூட்டு குடும்ப முறையே தப்பு. ஃபாரின்ல எல்லாம் இப்படியா இருக்காங்க? ச்சே. பிறந்த வீட்டுக்கு வந்தா மாமியார்காரையும் நாத்தனாரும் ஒரே புலம்பல். அவரோட செக்குமாடு. சந்தோஷ வாழ்க்கைக்கு அன்ஃபிட். ஏண்டா அங்க போய் மாட்டிட்டோன்னு லேட்டா ஃபீல் பண்றேன். இப்ப என்னம்மா குடிமொழி போச்சு? காலுக்கு செயலாம் கழட்டி எறிய வேண்டியதானே? கால்ல இருந்தா கழுத்து எறியலாம், கழுத்துல என்ன இருக்கு? நீ உன் புருஷன்கிட்ட உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க முக்கியமானு கேட்டு அவன் மனசை மாத்தி இங்கே கூட்டிட்டு வந்துரு. அருணா, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தங்கிடு. வேணும்னா உன் புருஷன் வீட்டுக்கு ஆள் அனுப்பி ராத்திரி அங்க வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பு. ஆமா, அங்க நான் வரலன்னு தான் காத்து கிடக்குறாங்களாக்கும். அவருக்கு அவர் குடும்பம் தான் பெருசு. இன்னும் ஆள் அனுப்ப வேண்டாம். இப்படி ஒரு மாசம் பண்ணு, அப்புறம் உன் புருஷன் புடவை தலைப்ப தேடி இங்கே வர்றான். வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. கீதா, காபி போடுமா? வாமா. பாத்துமா, ஆணிப்பட்டு புடவை கிழிஞ்சிட்டு போகுது. ஏமா அருணா, நல்லதா 4 சோஃபா செட் வாங்கி போடக்கூடாது? சோஃபாவா? இங்கயா? சோஃபா போட்டா நாங்க வெளியில கொடுத்து நடத்த வேண்டியதா? இடம் இல்லையே. அதோட அவர் டேஸ்டும் அப்படி. 1ஆம் தேதி சம்பள கவரை வாங்கி அம்மா கையில கொடுத்து தினம் 2 ரூபாய் பஸ்ஸுக்கு வாங்கிட்டு போற புருஷன், கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பையன், நடுவுல நாங்க புருஷன் பொண்டாட்டி. பிரைவசியே இல்லம்மா. இந்த கண்டாவினால் தான் நம்ம சேர்ந்தவங்களை யாரையும் வர சொல்றதே இல்ல. அப்படியே யாராவது வந்தாலும் நீ எங்கம்மா வீட்டுல இருக்க? பாத்தியா பாத்தியா, சம்மன் இல்லாம ஆஜராகிறத. இப்படிதாம்மா, யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கூட கொஞ்சம் கூட இங்கிட்ட இல்லாம பேசி விரட்ட அமிச்சிடுவாங்க. வயசானவங்க, அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அப்படித்தாம இருப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்றபடிதாம இருக்க முடியும். நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அமைச்சு கொடுத்தாலும் ஏத்துக்கணுமே. இப்பவே எங்க அம்மா மூலமா எல்லாம் செய்ய தயார். உங்க அண்ணா வாங்கிக்க தயாரா? அவன் மானத்துக்கு அஞ்சுறவம்மா. நல்லா இருக்கே நீங்க சொல்றது. அப்படின்னா மத்தவங்கள மானம் கட்ட அலையறாங்க. அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லலையே. அருணாவுக்கு பிறந்த வீடுன்னா ரொம்ப பிரியம். அம்மாவை ஒட்டி வளர்ந்த பொண்ணு எங்களை அவ ஏத்துக்கல. புகுந்த வீடு கொஞ்சம் ஏறுமாறா இருக்கும்போது பிறந்த வீட்டு பிடிப்பையாவது விடாப்பாத்திக்கணுமே. கொடுக்க முடியுமா? வாங்க, எப்போ வந்தீங்க? வந்து 10 நிமிஷம் ஆகுது. அருணா, புறப்படலாமா? இப்பதான் அவன் ஆபீஸ்ல இருந்து அழுத்து கழிச்சு வீடு திரும்பி இருக்கான். அவனை கூட இருந்து கவனிக்காம இப்படி கிளப் கூட்டம் போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல.
இத்தனை நேரம் என் பொண்ணை பத்தி என்கிட்ட குறை சொன்னீங்க. இப்ப அவ புருஷன் முன்னாடி அவ மதிப்பு குறையிற மாதிரி இன்டைரக்டா தூபம் போடுறீங்க. ஏழை குறும்புங்கிறது சரியா இருக்கு. என்னம்மா நீ? அருணா போகட்டும், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். இப்ப அவ இல்லைன்னு நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? நீங்க என்ன பத்தி ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க, கேர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அம்மாவை சொன்னேன், நீ மிஸ்டேக் பண்ணிக்காத அருணா. மாப்பிள்ள, இந்த வீட்டுல என் பொண்ணு நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வர்ற அருணா, கிளப்புக்கு போகல. இங்க ஒரு நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. பிபி அதிகமாயிடுச்சு. குங்குமம் வாங்கிட்டு போங்க. ஒண்ணு வேணாம். அம்மா பாட்டுக்கு வாசலோட போயிருப்பாங்க. உள்ள கூப்பிட்டு பரிசு கிழித்து அவமானப்படுத்தியாச்சுல்ல. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நம்மளால எல்லாரும் மனசு வேதனைப்படுது. உங்க அம்மா வேதனையோட போயிருக்காங்க. இத கேட்டு உங்க அப்பாவும் வருத்தப்பட போறாரு. எங்க அம்மாவின் தங்கச்சி கண்டாலே நீ எரிஞ்சு விழுகிற. தினம் பொழுது பிடிஞ்சா உங்க சச்சரவே பெருசா போச்சு. வாழ்க்கையே போதும் போதும் ஆயிடுச்சு. இவ்வளவும் ஒருத்தர் புரிஞ்சுக்காதனாலையும் விட்டு கொடுக்காதனாலே வந்த விளைவு. இந்த வீட்டுல அமைதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அதேதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீட்டுல அமைதி வேணும்னா இப்பவே முடிவெடுங்க. முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? நான் முக்கியம்னா என் கூட தண்ணி கொடுத்துருவாங்க. உங்க அம்மா தான் முக்கியம்னா நான் பிறந்து வீட்டோட போயிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணு முடிவெடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுகள பாதி பேர் வாழா வெட்டியா இருக்க வேண்டியதான். உங்க கூட இப்படி வாழ்ந்து வெட்டியா இருக்கிறத விட வாழா வெட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். அருணா, நீ தாயாக போறதை கேட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த சாப்பிடு. கண்டதை திங்காதம்மா. எந்த எண்ணெயில பண்ணதோ என்னமோ. இப்பதான் சாப்பாட்டு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அருணா, லேடி டாக்டர் பாத்தியா? என்ன சொன்னாங்க? இது 4வது மாசமா. ஜாகிரதையா இருக்கணுமா. அலுங்க கூடாது, நடமாடக்கூடாது. நல்ல காத்தோட்டமான இடத்துல பெரிய அறையில இரு. கூடுமான மட்டும் உனக்கு பிடிச்ச சூழ்நிலையிலே இருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வசதி எல்லாம் அவரால உனக்கு செஞ்சு தர முடியாதுன்னு மாப்பிளைக்கு தெரியாதா என்ன? அவருக்கு செலவு மிச்சம். அதையும் சேர்த்து அவர் குடும்பத்துக்கே செலவழிக்கலாம். என்னால அவர் சேர்ந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அருணா, உடம்ப ஜாக்கிரதை பார்த்துக்க. நான் வர்றேன். சாப்பிட்டு போங்களே. அம்மா, அவருக்கு சாப்பாடு போடுங்க. அப்பவே பட்லர் கிட்ட சொல்லி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். மாப்பிளைக்கு நம்மள மாதிரி போர்க்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாதுன்னு இலை போட சொல்லியிருக்கேன். உங்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் உன் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கவலையோட காத்துட்டு இருப்பாங்க. நான் வர்றேன். மாப்பிள்ள, Aruna is in the family way. Why are you going away? தினம் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போறப்ப வந்து பார்த்துட்டு போறேன். மாப்பிள்ள, I pity you. உங்களை பார்த்தா பாவமாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த மத்தல வாழ்க்கை? உங்க அம்மாவுக்கு அருணாவுக்கு நடுவுல ஏன் இப்படி போராடுறீங்க? கல்யாணம்னு ஆயிட்டா முதல்ல மனைவி தான், அப்புறம் தான் மத்ததெல்லாம். அவளுக்கு மட்டும் இருக்காதா நீங்க அவளோட இருக்கணும்னு? அனியோ she's a possessive kind of girl. நீங்க சொல்றத பார்த்தா அருணா மேல எனக்கு பிரியமே இல்ல. அவளை நான் அவாய்ட் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. நான் அருணா மேல உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எப்படி உங்க ஒய்ஃபோட சோஷியல் லைஃப் என்கரேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி நான் அவ போக்குக்கு குறுக்க நிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் கூட தனி கொடுத்து நடத்தணும். தன்னை பார்க்க 4 பெரிய மனுஷங்க வரணும். புருஷன் தன் கூட 4 இடத்துக்கு வரணும். சோஷியல் சர்வீஸ்ல பங்கெடுத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? இருடே, நீ பாட்டுக்கு உன் லெவல்லயே பேசுற. அவருடைய லைஃப் வேற, அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். மாப்பிள்ள, அருணா எங்களுக்கு ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா, நாகரிகமா, தன்னிச்சையா வளர்ந்தவ. நான் இப்ப பெரிய வக்கீலா சேர்க்கறதெல்லாம் அருணாவுக்கு தானே. என்ன கேட்டா பேசாம நீங்க எங்களோட வந்து சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு முட்டுச்சந்தில ஜாயிண்ட் ஃபேமிலியில ஏன் கஷ்டப்படணும்? சார், நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க. நான் என் குடும்பத்துக்கு மூத்த பையன். மூத்த பையன் நான் பிறக்கிறது போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். இயேசுநாதர் உண்மையை சிலுவையா தோல்ல சுமந்த மாதிரி சில கடமைகளை சுமந்தே தீரணும். பெத்தவளுக்கு போட போற நெருப்புல இருந்து அவ பெத்து போட்டவங்களை காப்பாத்துற பொறுப்பு வரைக்கும் எல்லாம் வந்து சேரும். அவங்க என்ன நிராதரவாவை விட்டுட்டு வர சொல்றோம்? நாங்க என்ன அவளை இருக்க இல்லாதவங்களா? மாசம் 1000மோ 2000மோ அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது பணத்தை இல்ல, பாசத்தை. அதே பாசத்தை தான் நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அருணா, இப்ப நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா ஏத்துக்கிட்ட பொறுப்பை பாதியிலே தவற விட்ட குத்தத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இன்னும் 2 வருஷம் என் தம்பி படிப்பை முடிச்சது வேலைக்கு வந்துருவான். கடைசி தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நிம்மதியா உன் கூடவும் பிறக்க போற குழந்தையோட வாழ்ந்துறேன்.
உங்க அம்மாவை விட்டுட்டீங்களே அவங்கள? ஆஹா, இது நடக்கிற கதையா தெரியல. எப்ப அலை ஓயறது, எப்ப கடல்ல குளிக்கிறது. அனுபவிக்கிற வயசை தாண்டி கிழவி ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்துரும் நடத்த வராராம். நீங்க என்ன புரிஞ்சுக்கல. நான் வர்றேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு, பேசாம நிக்கிறீங்களே? இல்ல, அவன் சொன்னதையெல்லாம் அசை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு டெக்னிக்கலா அவனை நம்ம வழி கொண்டு வரணும், இல்ல அவனா வழிவிடணும். அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரகு, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா? இல்லையே, மே 8ஆம் தேதி. அது என்ன லெட்டர்? அது வந்து நம்ப முடியாத லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அருணா நேத்து தான் அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு என்னடா இப்படி ஒரு லெட்டரு? விவாகரத்து கேட்டிருக்காங்க. என்னப்பா, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? நான் யாரோட என்னைக்கு சண்டை போட்டிருக்கேன்? இது யாரோ என்ன ஃபூல் பண்றதுக்காக எழுதின லெட்டர். அந்த வக்கீல் நரசிம்மனுக்கே போன் பண்ணி கேளேன். ஏன்டா வக்கீல கேட்கணும்? நானே என் ஒய்ஃப் கிட்ட நேரடியா கேட்கிறேன். அருணா, அருணா, வாங்க. அருணா, விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. உனக்கு தெரியாம நடந்துருக்கும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கோர்ட் விவகாரம் இல்ல, அப்பாவை கேளுங்க. எனக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வாங்க. அருணா, நான் எப்போ உன் போக்குக்கு மாறா நடந்தேன்? திடீர்னு தனியா வானா எப்படி வர முடியும்? அப்படியே நான் வந்துட்டேன்னா என்ன மட்டுமா சபிப்பாங்க? புருஷனை பிரிச்சு அவன் குடும்பத்தை நடுத்தர்ல நிக்க வச்சுட்டான்னு ஒன்னையுமே சபிப்பாங்க. இப்ப மட்டும் உங்க குடும்பத்துல எனக்கு என்ன கிடைக்குது? ஏன் இவ்வளவு குழப்பம்? இத பாருங்க, நானும் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணா இருந்திருந்தா உங்கள மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கவே மாட்டார். ஏதோ தெரியாதனமா எங்க அப்பா அம்மா என்ன நாகரிகமா பெரிய சமூக சேவையா வரணுங்க எண்ணத்தோட என்ன உங்கள மாதிரியே வளர்த்துட்டாங்க. எனக்கு உங்க குடும்பம் பெருசு இல்ல, உங்கள மாதிரி ஒரு புருஷனும் தேவையே இல்லை. நமக்குள்ள ஒத்து வராது. அதனால நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிங்க. நானே தியாக மனப்பான்மையோட கூட இருந்து நடத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உண்டு, என் கிளப் உண்டுன்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போறேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நீ ஏமா உணர்ச்சி வசப்படுற? மாப்பிள்ள, இந்த சமயத்துல அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. அவ உணர்ச்சி வசப்பட்டு ஹிஸ்டரியா வந்துட்டா என்ன செய்யறது? ராஜசேகர், ஆட்டோல தானே வந்தீங்க? அனாவசியமா 10 ரூபாய் செலவழிச்சிட்டு வந்து ஏன் டென்ஷன் உண்டு பண்றீங்க? ஒரு 50 பைசா ஸ்டாம்பை கவர்ல ஒட்டி உங்க பதில போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கலாமே. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ஏறினா என் குடும்ப கௌரவம் போயிடும் சார். எங்க அம்மா இதை தாங்கிக்க மாட்டாங்க. என் கூட பிறந்தவங்க வாழ்க்கையெல்லாம் ஏளனமா போயிடும் சார். அருணா, எனக்காக மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்காகவும் கேட்கிறேன். கழுத்துல நீங்க கட்டின தாலிய பாரமா சுமக்கிறேன், வயித்துல உங்க குழந்தைய பாரமா சுமக்கிறேன். இன்னும் 5 மாசத்துல அந்த செனியனை பெத்து உங்ககிட்டயே அமுச்சு வைக்கிறேன். என்னுடைய கட்சிக்காரர் அனுப்பின வக்கீல் நோட்டீஸுக்கு மிஸ்டர் ராஜசேகர் பதிலே அனுப்பல. நோட்டீஸ் வந்த அன்னைக்கு சாயந்தரம் அவருடைய மனைவிய அவங்க வீட்டுல போய் நேர்ல பாத்திருக்கார். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவர் மனைவியை போய் பார்க்கவே இல்ல. இல்ல, பாத்திருக்கார். சாட்சி இருக்கா? மிஸ்டர் நரசிம்மன், ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு சாட்சிகள் வேணும்னா அப்புறம் தாம்பத்தியங்கிற புனிதமான வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவருடைய பதில இந்த கோர்ட்லயா சொல்லட்டும். நான் ஒரு கண்ணியமான குடும்பஸ்தன். குடும்ப விஷயம் கோர்ட் ஏறினா மானம் படியிறங்கிரும் நினைக்கிறவன். நான் எப்படி சொல்ல முடியும்? யுவர் ஆனர், விவாகரத்துக்கான இந்த வழக்குல எதிர்த்தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல. அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். யுவர் ஆனர், தரப்புல சில சொல்ல விரும்பாத காரணங்கள் இருக்கு. இந்த வழக்குக்கு அவசியங்கிற காரணத்தினால அதை கோர்ட்ல தெரிவிக்க நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு அவகாசம் கொடுக்க இந்த வழக்கை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கிறேன். கோர்ட்ல உன் கொடி இறங்கிருச்ச. உன் பொண்ணு கேஸ்ல நீ ஜெயிக்கலன்னா வெளியால எப்படியா வருவான்? எதிர்க்கட்சி வக்கீல் சரியான காரணம் இல்லைன்னு இந்த கேஸையே தள்ளுபடி செய்யுங்கிறான். கேஸை டிஸ்மிஸ் பண்ணா கிரேட் லாயர் சக்கரபாணியை டிஸ்குவாலிஃபை பண்ணதான் அர்த்தம். என்ன அவ்வளவு ஈஸியா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. இந்த கேஸுக்கு தேவையான அசைக்க முடியாத காரணங்களை நான் தயார் பண்ணிட்டேன். நரசிம்மன் சார், அருணா கிட்ட நான் சொன்னேன்னு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வா. மேட்டரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எஸ் சார். யுவர் ஆனர், விவாகரத்துக்கு தேவையான நியாயமான காரணங்களை கோர்ட்ல வெளிப்படையா சொல்ல விரும்பாதனால என்னுடைய கட்சிக்காரர் திருமதி அருணா அவங்க கையெழுத்து போட்ட இந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க.
அதை இந்த கோர்ட்ல சப்மிட் பண்றேன். மிஸ்டர் ராஜசேகர், இந்த கடிதத்தை படிச்சுட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்ல முடியுமா? பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களுக்கு கோர்ட்டில் என் வக்கீல் வெளிப்படையாக சொல்ல விரும்பாத காரணம் இதுதான். என் கணவர் ஒரு காமாந்தக்காரர். அதன் விளைவாக சித்திரவதைகளும் அடிவுதைகளும் அனுபவிக்கிறேன். தாய்மை நிலையில் உள்ள நான் உயிர் கஞ்சி அவரை விட்டு பிரிய விரும்புகிறேன். இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்துதான் விவாகரத்து கேட்கிறேன். மிஸ்டர் ராஜசேகர், படிச்சிட்டீங்களா? இதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ நோ. கடிதத்தில் சொல்லப்பட்ட காரணங்களை மிஸ்டர் ராஜசேகர் மறுக்கல. அதனால என்னுடைய கட்சிக்காரர் திருமதி அருணாவுக்கு விவாகரத்து கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் நரசிம்மன், இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அருணா ராஜசேகர் சந்திச்சு நான் தனியா பேச விரும்புறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவங்களை என் சேம்பருக்கு வர சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்கிட்டே பேசலாம். அதுக்கு எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்காங்க. அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. அவங்களை என் சேம்பருக்கு வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வாமா, நீதான் அருணாவா? உன் பேரை கேஸ் கட்டில மட்டும் படிச்சேன், இப்பதான் நேரா பாக்குறேன். உட்காருமா. ஒரு ஜட்ஜா பேசுறதா கோர்ட்லயே பேசிருப்பேன். ஆனா உங்ககிட்ட உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இங்க கூப்பிட்டேன். இந்த பாருமா, எங்க சட்டத்தால உங்களை பிரிச்சு வைக்கத்தான் முடியும், சேர்த்து வைக்க முடியாது. உங்க 2 பேருக்கும் விவாகரத்து அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அது உங்களை மட்டும் பாதிக்காது. உங்க எதிர்காலத்தை, உங்க தலைமுறையை, உங்க சந்ததியை பாதிக்கும். அக்னியால வந்த பந்தங்கள் அக்னியாலதாமா பிரியணும். இந்த பாருமா, பொண்ணா பிறந்தா அப்பா அம்மாவுக்கு பாரம், ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனுக்கு பாரம், வயசாயிடுச்சுன்னா குழந்தை குட்டிகளுக்கு பாரம். இருந்தாலும் நாங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஏன்? எங்க ஆண் வர்க்கத்தையே பாரமா வயத்துல சுமக்கிறீங்களே, அதனாலதான். ஒரு பாரத்தை வயத்துல சுமந்துக்கிட்டு இந்த நேரத்துல கோர்ட் ஏறி வந்து விவாகரத்து கேட்கிறேம்மா. அம்மா, உங்ககிட்ட இருந்து விவாகரத்துக்கான காரணங்களை விளக்கி இந்த கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த பாருமா, இந்த கேஸுக்கு பின்னாடி உங்க அப்பாவோட கிரிமினல் மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ நீயும் ராஜசேகரும் பிரியக்கூடாதுன்னு மனசுல ஒரு ஏக்கம். இந்த சட்டம் இருக்கே, அது ஜட்கா வண்டிக்காரன் குதிரை மாதிரி, அது நேரதான் பார்க்கும். நீதி காதால கேட்டதை வச்சு தீர்ப்பு வழங்கும். ஆனா அந்த மனசாட்சி இருக்கே, அது சட்டத்துக்கு நீதிக்கு நடுவுல கடந்து திண்டாடுமா. எனக்கு மனசாட்சி இருக்கு. சார், நீங்க ஜட்ஜா மட்டும் இருங்க, எதிர்க்கட்சி வக்கீல மாற வேண்டாம். அப்படியாமா? நான் புத்திமதி சொன்னா நீ திருந்துவேன்னு நினைச்சேன். உனக்கு புத்தி வந்தா தான் நீ திருந்துவ போல இருக்கு. நான் ஜட்ஜாவே உங்ககிட்ட பேசிக்கிறேன். தேங்க்யூ. நோ மென்ஷன் ப்ளீஸ். வணக்கம் சார். வாப்பா, உட்காரு. பரவாயில்ல சார். அருணா வந்தாளா? அவட்ட பேசுனீங்களா? பிரசங்கமே நடத்தினேன், பிரயோஜனம் இல்ல. உங்க 2 பேருக்கும் விவாகரத்து கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இத பாருப்பா, நீ அவளையே நினைச்சிட்டு இருக்காத. நேர சமுத்திரத்துக்கு போய் அவளுக்காக ஒரு முழுக்கு போட்டுரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எந்த சட்டம் எங்களை பிரிச்சாலும் அவதான் எனக்கு மனைவி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ராஜசேகர், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ஏன் சார்? இன்னைக்கு உன் கண்ணை துடைக்கிறேன், நாளைக்கு அதே கண்ணை நான் குத்த போறேனே. என்ன டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், அருணாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். தொடுக்கப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை மிஸ்டர் ராஜசேகர் மறுக்காத காரணத்தினால் அவைகளை உண்மை என ஏற்றுக்கொண்டு 1978 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை தாய் தரப்பில் கேட்டுக்கொண்டபடி திரு ராஜசேகரிடம் கொடுக்க இந்த கோர்ட் சம்மதிக்கிறது. Well done. Thank you. கங்க்ராட்ஸ்.
குழந்தை எங்க கிட்ட வளர வேண்டாம், அப்பா கிட்டயே வளரட்டும்னு அவங்க சொன்னாங்களே, அது ரொம்ப நல்லதா போச்சு. பொன் குழந்தை அம்மா கிட்ட வளர்ந்ததுன்னா 18 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை இந்தியாவில் ஏதாவது ஒரு கோர்ட்ல விவாகரத்து வேணும்னு போய் நிற்கும். என்ன மாதிரி மனசாட்சி உள்ள ஒரு ஜட்ஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம திருவிருன்னு முழிப்பான். இந்த பருமா, உனக்கு பேச்சு வந்த உடனே அண்ணேன்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு இப்பா. இந்த பருமா, குழந்தை திடீர்னு அழும், நீ பயந்துராத. தாய்ப்பாலுக்காக அழுதுன்னு அர்த்தம். நீ என்ன செய்யற, அதோட கட்டவரல்ல அஸ்கா சக்கரையை தடவி அது வாயில போட்டுரும். இதோட அம்மாவை விட அஸ்கா சக்கரையை மேலுப்பா. ராஜசேகர், இனிமே இந்த குழந்தைக்காக நீ வாழணும். இந்த குழந்தை உங்ககிட்ட ஒட்டும்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன்பா. இன்னிலேந்து நீ தாயுமானவன். சரி சார். ஹலோ, நான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் பேசுறேன். என் பிஏவை கொஞ்சம் ரூமுக்கு வர சொல்றீங்களா? ஒண்ணுமில்ல, இந்த ஜட்ஜி வேலைக்கு நான் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். அம்மா. என்னம்மா? குழந்தைய கொடுமா. அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு. உங்க அப்பா ஜெயிச்சுட்டாருமா. கோர்ட்ல உனக்கு விவாகரத்து கொடுத்து தீர்ப்பாயிடுச்சு. அவனையே வேண்டானதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த குழந்தை எதுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டான். இல்லம்மா, இல்லம்மா, எனக்கு குழப்பமா இருக்குமா, எனக்கு குழப்பமா இருக்குமா. ஹலோ, மிஸ்டர் ராஜசேகர பேச சொல்றீங்களா? நீங்க யார் பேசுறது? நான் 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 அவரோட ப்ளீஸ் அவரை கொஞ்சம் பேச சொல்றீங்களா? அவர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு குழந்தையோட ஊரை விட்டே போயிட்டார். எங்க போயிருக்காருன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது, எங்க கிட்ட சொல்லல. ஏன்பா சார், அனுவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா விட்டுட்டியா? விட்டுட்டேன் சார். இருக்கட்டும், இந்த ஃபைல்ஸ்ல எடுத்துட்டு போய் அக்கவுண்ட்ஸ்ல கொடுத்துரு. சரி சார். ஏன்பா, மேனேஜர் வீடு எங்க இருக்கு? நீங்க குடி வந்திருக்க வீட்டுக்கு பக்கத்துல தாங்க. அவரோட வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அவரும் அவர் மகளும். ஒண்ணும் இல்ல, சில முக்கியமான லெட்டர்ஸ்க்கு பதில் எழுத நோட்ஸ் வாங்கணும். அதான் நேரா அவர் வீட்டுக்கே போய் வாங்கலாம்னு. தாராளமா போலாமா? டிராயிங் போட்டுட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்ல, அதுக்குள்ள எல்லா வேலையும் நீயே செய்யணுமா? குருவி கத்துது, யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்து? நம்ம ஆபீஸுக்கு வந்திருக்கிற புது செக்ரட்டரி அம்மா உங்ககிட்ட ஆபீஸ் லெட்டர்களுக்கு பதில் வாங்கணுமா? இங்க வந்திருக்காங்க, வர சொல்லட்டுமா? வர சொல்லு. சரி சார். அனு, நீ உள்ள போய் டிராயிங் போடுமா. சரி டாடி. வாங்க உட்காரு. மிஸ்ஸஸ் கோபால், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் இந்த நேரத்தில் இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருந்திருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சில முக்கியமான பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நான் காலையிலேயே டைப் பண்ணிடுறேன். அதனால தான் வந்தேன்.
to the plastic advertising company. Refer to your letter dated on. டாடி Sorry. என்னானு? டாடி அழிக்கும் போது கிழிஞ்சிருச்சு. இதை ஒட்டி தரேன். டாடி இங்க வா. Excuse me. மே ஐ ஹெல்ப் யூ? Of course. இங்க இல்ல, ஆபீஸ்ல. டாடி இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? தாய்ப்பாசம். அப்படின்னா அம்மா குருவி பாப்பா குருவியை காப்பாத்துறதுக்கு பேர் தான் தாய்ப்பாசம். அம்மா குருவி தான் பாப்பா குருவிய காப்பாத்துமா. அப்பா குருவி கூட காப்பாத்தும் இல்ல, நீ தானே காப்பாத்துற. அம்மா குருவி தான் செத்து போச்சே. மூக்கு உடைஞ்சு போச்சு. நான் சீவி தரேன். வேண்டாம், நானே சீவிக்கிறேன். அடுப்பு அணைக்கலையே. ஐயோ, மேடம், இங்க உங்களுக்கு லேட் ஆகுமா? இங்க இருந்து நீங்க தனியா வீட்டுக்கு போயிடுவீங்களா? எனக்கு டைம் ஆகுது. என்னப்பா நீ ராத்திரில தனியா விட்டு போறேங்கிற? மிஸ்ஸஸ் கோபால், நீங்க புறப்படுங்க. மீதிய நான் ஆபீஸ்ல வந்து டிக்டேட் பண்றேன். பாவம், அன்டைம்ல நீங்க எங்க வரணும். ஆபீஸ் வேலைய ஆபீஸ்ல பார்த்தா போதும். முத்து, இவங்களை வீட்டுல பத்திரமா விட்டு போப்பா. சரி சார். மிஸ்ஸஸ் கோபால், துணைக்கு பியூன் வர்றாரு, நீங்க புறப்படுங்க. குழந்தை விரலா, கவுன் பூரா ரத்தக்கரை. உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. அனு, அனு, என்ன அறுத்துக்கிட்டியா? டாடி என் விரல் முண்டாஸ் கட்டிருக்கு. வா, மருந்து போடலாம். ஏம்மா லலிதா, உன்னை பொண்ணு பார்க்க போறாங்கன்னு பர்மிஷன் போட்டு போனியே, அது என்னாச்சு? ஒன்னும் சரிப்பட்டு வரல. போன வாரம் வந்தாரு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவர் பாலிசி எனக்கு பிடிக்கல. அப்புறமா வந்தாரு ஒரு வக்கீல். அவர் எப்பவும் பார்லயே இருப்பாரா? அட என்னமா நீ, வக்கீல்னா பார்ல தான் இருப்பாங்க. அந்த பார் இல்ல சார், இந்த பார். சுத்தம். ஆமா, ஒரு டிராபிக் சார்ஜ் அனுப்பிச்சேனே, அது அவர் எடுத்தது சிக்னல் காமிக்கிறாரு. நல்ல வேலை, இந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலட்ட சொல்லலான்னு பார்த்தேன். வேண்டாம். ஏ, அந்த ஆளுடைய டேக் ஆஃபும் சரியில்லை, லேண்டிங்கும் சரியில்லை. பிளேனை கவுத்துட்டானா? இத பாருமா லலிதா, நீ மெட்ராஸ்ல கல்யாணமாக அத்தனை ஆம்பளைங்களையும் பார்த்துட்ட, எதுவுமே தேரல. நீ கற்பனை பண்ணி கேள்வி ஆயிட போற. காலகாலத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. சார், ஹேண்ட்பேக்ல தாலி ரெடி, மாசம் பிறந்தா சம்பள கவர் ரெடி. எனக்கும் ஊர்ல இருக்கிற மத்தவங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான். ஆனா எந்த வரணும் சரியா அமைய மாட்டேங்குது. இத பாருங்க சார், இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் ரெண்டாம் தரமா போக கூட தயார். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார். ரெண்டாம் தரமா வர தயாருன்றாலே, அப்ளிகேஷனை போட்டு வைப்போமா? நமக்கோ வீட்டுல விருந்து சரியில்லை, நமக்கு ஏத்த சரியான மாத்து மருந்து இதான். ஹலோ ஹலோ, மேனேஜர் ராஜசேகர் ரூமா? நான் அவரோட டாக்டர் அனு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தான்.
டாடி இன்னும் சாப்பாடு கொண்டு வரல, கொண்டு வர சொல்லுங்க, எனக்கு பசிக்குது. அப்பா சீட்ல இல்ல, பாக்குறேம்மா. டிராயிங் டீச்சர் வராங்க. ஐயோ இவ்வளவு பயம் இருக்குது, அப்புறம் என்ன சபலம் தான். மேனேஜர் எங்க? மேனேஜர் டிராயர்ல பாருங்க. அவங்க என்ன லெக்சரா தேடுறாங்க, டிராயர்ல பார்க்க சொல்றேன். மேனேஜர் கேக்குறீங்களா? தெரியாது, இங்கதானே இருந்தாரு. அநேகமா முதலாளி ரூம்ல திட்டு வாங்கிட்டு இருப்பாரு. குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாரு. இல்லையே, சாப்பாடு வரலன்னு குழந்தை போன் பண்றாளே, இந்த நேரத்துல போய் எங்க போயிருப்பாரு? மேனேஜர் குழந்தைக்கு பசினா இந்த அம்மா ஏன் இப்படி துடிக்குது? தாய் பாசம் தான். ஹலோ ஹலோ, என்னது டிஸ்கனெக்ட் ஆச்சு? முதல்ல என் குழந்தை என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டாளே. முத்து முத்து, என்னம்மா? மேனேஜர் குழந்தை எங்க படிக்குது? சரஸ்வதி வித்யாலயாவில யூகேஜி படிக்குது. சாரி அனு, வர்றப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட். நான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு லேட் ஆயிடுது. அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே மத்தியான சாப்பாட்டை உன் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி டாடி, உனக்கு வேலைதான் முக்கியம், என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம். இல்லம்மா, வேலையை விட எனக்கு நீதான் முக்கியம். அதனாலதான் உன்னை ஆயா வைக்காம வேலைக்காரங்க இல்லாம நானே பாத்துக்கிறேன். ஆமாமா, இனிமே நானே என் சாப்பாட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக இருக்க, நான் தான் எல்லாம்னு சொல்லக்கூடாது. உன் வேலைக்கு நீ போ டாடி, லேட் ஆச்சு, நானே சாப்பிட்டுக்கிறேன். கோமானு, நான் தெரியாம சொல்லிட்டேன். சச்சா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். போ டாடி, போ. போங்கிறியே, நீங்க என்ன போன்னு சொல்லிட்டா எனக்கு யார் இருக்கா? ஏன் டாடி வருத்தப்படுற? உன் கஷ்டம் எனக்கு தெரியாது. நான் ஏன் உன்னை சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்க வான்னு சொல்றேன்? எனக்காகவா? நீ எனக்கு சாப்பாடு போடுறப்போ அந்த சாக்குல உன்னையும் என் கூட சாப்பிட வைக்கிறதுக்கு தான். ஆபீஸ்ல சாப்பிட்டியான்னு கூட யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. வா சாப்பிடலாம். வாங்க சார், வாங்க. குழந்தை சாப்பிட்டாளா? நீங்க வர வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு தேவை ஆபீஸா குழந்தையா? ஆபீஸ் முக்கியம்னா குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. குழந்தை தான் முக்கியம்னா ஆபீஸ்க்கு காக்கிறதா சில ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துருங்க. ஊர் உலகத்துல மத்தவங்க எல்லாம் புள்ள குட்டி பெத்துக்கலையா? என்ன மேடம், நான் சொல்ல கரெக்ட் தானே? நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையா? வேலைன்னு வந்துட்டா பாசத்தை தள்ளித்தான் வைக்கணும். ஐம் சாரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இருங்க சார், இதை வந்துடுறேன். கூமுட்டை உன்னவே கூப்பிட்டான். ஏன் சார் குதிரை ஓட்டுறீங்க? கொண்டாந்துட்டல்ல, இந்தாங்க. இந்த ஃபைலா? இத நான் பாத்துட்டேனே. முத்து, இத போய் அக்கவுண்ட் என்ன சார் தடவுறீங்க? அதை நான் கொடுத்துக்கிறேன். நீ டீ குடிக்கணும்னு சொன்னல, இந்த ஒரு ஜாடி மாதிரி நேரத்துல தான் கொடுப்பீங்க.
முத்து எங்கப்பா? முத்து என்ன சொத்து டீ குடிக்க போயிருக்க. ஃபைலுக்குள்ள இருக்கிற கடுதாசியை பார். மிஸ் லலிதா, உனக்கு பொருத்தமான ஒரு வரம் தயார். ஆபீஸ் முடிந்தவுடன் தெருக்கோடியில் என்னை சந்திக்கவும். விவரம் நேரில். பரந்தாமன். May I come in, sir? எஸ். Good evening, sir. குட் ஈவினிங். உட்காருங்க. It's all right. I am Gopal, அருணாவோட husband. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்களை பார்க்காமலே என் மனசுல உங்களை பத்தி ஒரு பெரிய இமேஜ் இருக்கு. என் ஒய்ஃப் உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஆபீஸ் வேலையை ஆபீஸ்ல தான் பார்க்கணும் திருப்பி அனுப்பிட்டீங்களாமே. பியூன் சொன்னா. யூ ஆர் a great person indeed. சார், கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். உங்க ஒய்ஃபையும் அருணாவையும் பழக விட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அவசியம் அவங்கள கூட்டுவாங்க. சாரி, நான் ஒரு விடோயர். ஓ, அப்படியா? we are sailing in the same boat. இதுலயும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. I am also a widower. என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வரட்டுமா? நாம அப்புறம் சந்திப்போம். வாங்க. அருணாவை கூட்டு போறேன். போலாமா? என்ன உங்களுக்கு பிடிக்கும் நீங்க சொன்னதுனால இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி பச்சடி. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு திருப்தியான சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்களேன். போதும். இனிமே ஒரு பருக்கை என்னால் சாப்பிட முடியாது. உனக்கு தெரியுமா, என் வயிற்ற நீர் ஒப்பிட்ட. என்னங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி பயந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு மரியாதை தான். சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. என்னது? முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், தக்காளி பச்சடி. இங்கே இதே வேணா? இங்கேயோன்னா அங்கங்க ஹோட்டல் எல்லாம் போர்ட்ல இதே தான் எழுதி வச்சிருக்கான். ஒரு புறம் ஒரே சமையல். இது வேண்டாம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னங்க வாந்தி எடுக்கிறீங்க? உண்டா இருக்கிற போடி. லலி, உனக்கு என்ன பிடிக்க சொல்லு. பச்சை மிளகா பஜ்ஜி. 400 ரூபாய்க்கு பச்சை மிளகா பஜ்ஜி தின்னா மூக்கு வழியா புகை வரும். அந்த மாதிரி பண்ணாத. வேற ஏதாவது நல்லதா சொல்லு. நல்ல ஃபேஷனபிளா. சாரி, உனக்கு என்ன பிடிக்குமா வாங்கிக்க. இந்தா உனக்கு தான் மை பிரசன்டேஷன். என்ன ரொம்ப திருப்தியா இருந்தா? எனக்கு கூட ரொம்ப திருப்தியா இருக்குது. லெட்டர். எது லெட்டர்? ஒண்ணு இல்ல. லெட்டர் இந்த மாசத்து சம்பளம். என்னங்க மாசம் மாசம் சம்பளத்தை குறைச்சு கொண்டு வரீங்க? நீ யார் கேக்குறதுக்கு? சம்பாதிக்கிறவன் நானு. குறைச்சு கொடுப்பேன், கூட்டி கொடுப்பேன். இதெல்லாம் உங்க அப்பா விட்டு சீதனமா, உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேக்குறேன். எதுக்குங்க இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? அப்படிதான் இழுப்பேன். உங்க அப்பா நடு ரோடு இழுப்பேன், ஏறி போட்டு மிதிப்பேன். ஏண்டி, என் கல்யாணத்துல ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கா நடத்த தெரியல உங்க அப்பனுக்கு. அவனை சப்போர்ட் பண்ணிட்டு வரைய பெருசா? உன் பொண்ணு முன்னாடி உங்க அப்பா மானத்தை வாங்குற பாரு. ஏமா கல்பனா, நீ எத்தனையோ கல்யாண ஊர்வலம் பாத்திருக்கேன். அதுல மாப்பிள்ள கார்ல வருவாரு. மத்தபடி இந்த லைட்டை தூக்குறவங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் காருக்கு முன்னாடி இருப்பாங்களா இல்ல பின்னாடி இருப்பாங்களா? இருப்பாங்கல்ல. இல்லையே, உங்க அப்பன் கல்யாணத்துல அத்தனை பேரும் காருக்கு பின்னாடி இருந்தானுங்கம்மா. ஏன்னா இவங்க அப்ப உங்க தாத்தா அந்த காருக்கு 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி 20 மைல் ஊர்வலம் நடத்திருக்கான். பாதியிலே பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டி நின்னு போச்சா? இந்த வாத்தியக்காரன் பூரா ஒரு கையில வாத்தியம், இன்னொரு கையில வண்டியை தள்ளிக்கிட்டே இப்படியே வந்தானுங்கம்மா. இந்த ஒத்து ஊதுறான் பாருங்க சின்ன பையன், அவன் ஒத்தந்தாம காருக்கு முன்னாடி இருந்தான். எதுக்கு? என்ன அந்த கார்ல ஹார்ன் ரிப்பேரா? இவன் தான் அப்பப்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அபோ போ வாரம் வாரம் அபோ அபோ வாரம் வாரம் இப்படியே ஊர்வலத்தை நடத்தானுங்கம்மா. என் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. கழுத்துல இவ்வளவு பெரிய மாலையை போட்டுக்கிட்டு அசைய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். முன்னாடி ஒரு மூதேவி ஒருத்த சங்கூதிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். ரோட்ல போறவனுக்கெல்லாம் சந்தேகமே வந்து போச்சுமா. இது என்ன கல்யாண ஊர்வலமா இல்ல சாவு ஊர்வலமான்னு கேட்டானுங்க. பத்தா குறைக்கு இவங்க அண்ணன் ரவுடி பைய 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு என் காருக்கு முன்னாடியே அழுகு இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறாமா. எனக்கு அப்படியே நாக்க புடிங்கலாம் போல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்த நீ என் சம்பளத்தை பத்தி கேக்குறியா?
இல்லைங்க என்னாச்சு? ஏதாவது பேசின பழசெல்லாம் கலைய விட்டுருவேன். நான் என்ன You don't சொல்றேன்? talk. என்ன சிரிக்கிற? சொன்ன கதை நல்லா இருந்தா அடச்சி படி. லலிதா, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மசாஜுக்குள்ள போச்சு நடத்திந்தியா? என்ன சுகம், என்ன சுகம்? என்ன சுகம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. உன் கை ஸ்பரிசத்துக்காக ஒத்திட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கூட எனக்கு இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டதில்லை தெரியுமா? சுபத்ரா சுபத்ரா சுபி, இன்னைக்கு என்ன தேய்க்காத விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, தேய்ச்சிதான் ஆகணும். புதன்கிழமை நான் சனிக்கிழமைன்றீங்க, சனிக்கிழமை புதன்கிழமைன்றீங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சதான் ஆகணும். அம்மா, நீ என்னைக்கு வேணா என்ன தேய், இன்னைக்கு வேணாம். ஏற்கனவே உடம்புல அரேபியாவோட அதிகம் என்ன இருக்குது. அது எப்படி? போன மாசம் சனிக்கிழமை தேய்ச்சது. போன மாசம் நீ தேய்ச்சது. அப்போ வேற எவ தேய்ச்சா? வேற எவ தேப்பா, வேற எவ தேப்பா? சரிதான் தேய்க்கணும், நீதான் தேய்க்கணும். ஐயோ 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 ஐயோ, சும்மா இருங்க, கத்தாதீங்க. என்னடி இடிக்கிற பாத்து. என்னடி போறாதா போறாதா? பாத்து என்ன 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 தலைவா குற்றம் புரிந்தவன் வாழ்வினில் நிம்மதி எது? இரண்டு வேண்டவே வேண்டாம். என்னடா பறந்தாமா, உனக்கு என்னடா ஆச்சு? என்ன தடவை பண்ணி தொலைச்ச? அத்தை, காலையில என்ன தேய்க்க வேண்டாம்னாரு. நான் தான் கட்டாயப்படுத்தி தேய்ச்சி விட்டேன். இப்பயும் ஜன்னி வந்துருச்சு. முருகா, முருகனை கூப்பிடாதே, ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிள்ளையப்பா. அவரை கூப்பிடு, கல்யாணமே கிடையாது, நிம்மதியான மனுஷன். ஐயோ கடவுளே, இவரை காப்பாத்துங்களே. அக்கா, ஐயருக்கு சொல்லிட்டு வந்துட்டுமா? அடச்சி வாய மூடு. இல்லக்கா, நம்ம டாக்டர் ராஜகோபால் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துட்டுமான்னு. போடா, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? படுங்க படுங்க படுங்க. டாடி, அம்மாங்கிற தலைப்புல ஸ்கூல்ல 4 வரி எழுத சொன்னாங்க. எனக்கு அப்பா பத்தி தான் தெரியும், அம்மா பத்தி தெரியாதுன்னுட்டேன். கமிங் சார். வாங்க மிஸ்டர் கோபால், உட்காருங்க. பரவாயில்லைங்க, டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம், தேங்க்ஸ். நான் தான் கோபால். இந்த ஸ்வீட்ஸ் வாங்கிக்க. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. டாடி, இந்த அங்கிள் யாரு? செக்ரட்டரி ஆண்டி இல்ல, அவங்க ஹஸ்பண்ட். ஓ, செக்ரட்டரி ஆண்டியோட ஹஸ்பண்டா? ஹலோ. ஹலோ டாடி, நீங்க 2 பேரும் ஹால்ல பேசிட்டு இருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். உட்காருங்க மிஸ்டர் கோபால். குழந்தைன்னா எனக்கு உயிர். ஆனா எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு புருஷங்கிற போஸ்ட் தான் கிடைச்சது தவிர அப்பாங்கிற பொசிஷன் கிடைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கோபால்? என் முதல் மனைவி பிரசவ நேரத்தில் இறந்துட்டா. சின்ன வயசுல இருந்தே நான் சீர்திருத்த மனப்பான்மை உள்ளவன். அதனாலதான் வக்கீல் சக்கரபாணியுடைய விவாகரத்து ஆன மகள் அருணாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க கல்யாணம் சத்தம் இல்லாம காதும் காதும் வச்ச மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. இங்க போடுங்கம்மா. கமேன் உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்ல அருணா, சீக்கிரமா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு புறப்படு. ஹனிமூனுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு அதுக்குள்ள அவசரமா? ஹனிமூனுக்கு இல்ல, புருஷன் வீட்டுக்கு. மிஸ்டர் கோபால், கல்யாணமாகி இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அதுக்குள்ள புறப்படணுமா? அப்பா, அவர் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலையா? சொல்லலையே. உனக்கு நாகரிகம் பெருசுங்கிற மாதிரி எனக்கு தன்மானம் பெருசு. மிஸ்டர் கோபால், கொஞ்ச நாள் இங்க அருணா கூட இருக்கலாமே? இருக்கலாம், ஆனா பாக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. நான் செஞ்சுக்கிட்டது கல்யாணமா ஆதாயமான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அருணா இப்பவே என் கூட என் வீட்டுக்கு வர்றதுன்னா வரட்டும், இல்ல வக்கீல்கிற முறையில இது உங்களுக்கு பழக்கமாச்சே, இது இல்லைன்னா வேற ஒண்ணு. என்ன அருணா, உனக்காகவும் அப்பா அம்மா தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுவாங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பெத்தவங்க பிரதிநிதியா வர்றது கேவலம். அருணா, நல்லா யோசிச்சு பார்த்துக்க.
என் கூட என் வீட்டுக்கு வரணும்னா வா, இல்ல அவர் சொல்றதை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, அதான் உனக்கு நல்லது. போலாமா? மிஸ்டர் கோபால், சாப்பிட்டுட்டு போலாமே. முதல்ல என் பொண்டாட்டி என் வீட்டுல உல வச்சு அதை நான் சாப்பிட்டாதான் எனக்கு பெருமை. வரட்டா? அருணா, பாக்ஸ்ல துணிமணியாவது எடுத்துட்டு போமா. நோ 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 நோ, கட்டின புடவையோட தான் வரணும். நான் என்ன கையால் ஆகாதவனா? என்னங்க, கோபால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் போல இருக்கு. இருக்கலாம். அதனால அருணா வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரி. அங்கிள், என்ன பண்ணும்? அக்கா கிளப்புக்கு போயிருக்காங்க. இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரிதா, பத்தியா உனக்காகவே கஷ்டப்பட்டு கை நீட்டி வாங்கின டிவி ரொம்ப அழகா இருக்குங்க. சரி, நான் டிவி பத்தி ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்றியா? முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது யாரு, அதை பார்த்தது யாரு? யாரோ அமெரிக்கால. அமெரிக்காவுக்கு போயிடுங்க. டிவியை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுலதான். யாரு? முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது கிருஷ்ண பரமாத்மா. அதை பார்த்தது அவங்க அம்மா யசோத. புரியலையா? கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது தன் வாயை திறந்தார். அதுல யசோத 14 லோகத்தையும் பார்த்தா. சோ முதல்ல 6 இன்ச் டிவியில 14 சேனல்ஸையும் பார்த்தவ யசோத. இந்த மாதிரி நீ நானும் எத்தனை சேனல்ஸ் பார்க்க போறோமோ, கலரோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ. நீங்க டிவி வாங்கி கொடுத்தாலும் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாலும் நான் உங்க ஆசைக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்க ஆசை நாயகி இல்ல. எப்படி பேசுற? இப்படி பேசலனா குடுக்கறத கொடுத்துட்டு துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நானா? என்ன பத்தி ஏன் இப்படி தப்பா நினைக்கிறேன்? எப்படி தப்பா நினைக்காம இருக்க முடியும்? எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் உங்க மனைவி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு. பனி கொஞ்சம் குறையட்டும், அப்புறமா கையெழுத்து போடுறேன்ற. குறைஞ்சதுக்கு அப்புறம் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, தாலி கட்டுங்க. அப்புறம் தான் எல்லாம். அப்புறம் தான் எல்லாம். அப்ப அது வரைக்கும் என்னடா அது 2 இடத்துலயும் தவிக்க விடுறாளுங்க. நான் எப்படி அவகிட்ட சொல்லி லெட்டர் வாங்க போறேன்? முருகா, நீ எப்படி மேனேஜ் பண்ண? பிஃபோர் பேரிங் த டெமரேஜ். தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் கோபால், உட்கார். இன்னைக்கு ஈவினிங் அனுவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. என்ன விஷயம்? அருணா உங்ககிட்ட சொல்லியா? இன்னைக்கு நவம்பர் 7ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஆன முதல் ஆண்டு விழா, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றோம். நீங்களும் அனுவும் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். 1978ஆம் வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. உங்களையும் அனுவையும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். அருணாவை கூட்டு போறேன். கூட்டி. தேங்க்யூ சார். சுபத்ரா, நீ நான் இந்த மாதிரி ஜாலியா இருந்து எத்தனை நாள் ஆகுது? எனக்கு இன்னைக்கு பயங்கர மூடு. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இமயமலையில இருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் அந்த இமயமலையில எங்கேயோ அடியில இருந்தவராம். இப்பதான் வெளியில வந்திருக்கிறாராம். அவரோட விசேஷம் என்ன தெரியுமோ? யாரையாவது ஒருத்தரோட கையெழுத்தை பார்த்துட்டாருன்னா அதை வச்சே அவங்களுக்கு நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது, நடக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லிடுறாராம். உடனே எனக்கு யார் ஞாபகம் வரும்? உன் ஞாபகம் தானே வரும். அதனால நீ என்ன பண்ற, ஒரு கையெழுத்த இத போட்டு தந்துடுற. இதை நான் அந்த சாமியார் கிட்ட காட்டி உன் எதிர்காலத்தை பூரா கரெக்டா எழுதி வாங்கிடுறேன். எதிர்காலத்தை? ஏன் எதிர்காலத்தை பத்தி நான் சொல்லட்டுமா? சொல். நான் அங்க சமையல் கட்டுல மாடா ஓய்ச்சிட்டு இருப்பேன். நீங்க இங்க பார்க்கல, அது என்னங்க அது? வள்ளி தேவானை. தப்பு, நான் கரெக்டா சொல்றேன் கேளு. வள்ளி தேவானதென்று பேரையும் வளச்சவன் அல்லலோ. நீங்க இங்க என் சக்குளத்தையோட டூயட் பாடிட்டு இருந்த கன்றாவிய பார்த்து தொலைச்சிட்டு குடுங்க. அன்னைக்கு உங்க சட்டப்பையில டிவி வாங்கல ரசீதை பார்த்துட்டு கேட்டப்போ நம்ம வீட்டுக்கு தான் டிவி வரப்போகுதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எவன் வீட்டுக்கு டிவி போயிருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ தப்பா எடுத்துக்கிட்ட. டிவி என்ன நான் என்ன அவளுக்கு டெலிவிஷன் வாங்கி கொடுத்தேன் நினைச்சியா?
டிவி தயிர் வடை வாங்கி கொடுத்தேன். சும்மா இருங்க. சுபத்ரா சுபத்ரா இந்த பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை தப்பு பண்ணிட்டேன். ஆமா, அந்த பொண்ணு நான் காதலிச்சிட்டேன். அவளும் அவன் மனசை மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டா. பெரிய மனசு, அதுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? நீ இது ஒத்துக்க. என்னப்பா ஜாலியா 3 பேரும் ஒரு குடும்பமா இருந்துட்டு போவோம். அதுல அந்த பொண்ணு சம்பாதிக்கிறா. அவ பணம் நம்ம கிடைச்சதுன்னா உன் தம்பியை படிக்க வைக்க அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பலாம். அதனால நீ இதுல ஒரு கையத்தை போட்டுரு. நான் போய் சட்டுன்னு ஒரு சின்ன தாலி கட்டி வந்துடுறேன். பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திக்கு தாலி கட்டினா உள்ள தள்ளிடுவாங்க, தெரியுமில்ல? நீ அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டே, எனக்கு தெரியுமே. நீ தமிழ் பெண்மணி ஆச்சே. இந்த கையெழுத்து. கையெழுத்து தானே, கொண்டாங்க. வெக்கமா இல்ல? கூட ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. பேப்பரை கிஷ்டா, வேற கையெழுத்து வாங்க தெரியாது எனக்கு. வேற பேப்பர் இல்லையா நாட்டுல? லலிதா, நீ கவலையே படாத. எப்படி கையெழுத்தோட நான் வருவேன். அப்புறமா எல்லாம்